வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சுண்டல் குழம்பு பண்ணலாம். அதுக்கு நான் குக்கர்லேயே பண்ணிக்கலாம். குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் குயிக்காக வணங்குறதுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த கோல்டன் கலரில் வந்துடுச்சா. நம்ம இந்த ஸ்டேஜில் தான் இஞ்சி பூண்டு போடணும். இஞ்சி பூண்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். ஏன்னா இப்போ போட்டால் மட்டும்தான் இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகும். இங்கே பாருங்கள், நல்லா போட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இதிலே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி கிளறினதுக்கப்புறம் நம்ம ரெண்டு தக்காளி கொஞ்சம் மீடியம் சைஸ் எடுத்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா மசியிருக்கு. நம்ம கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கிளறி விட்டு நல்லா போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா மசியணும். தக்காளி கொஞ்சம் மசியறதுக்குள்ளே நம்ம மசாலாஸ் எடுத்துக்கலாம். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், காஷ்மீர் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், தக்காளி இந்த மாதிரி நல்லா மசிஞ்சிச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா இதோட சேர்த்து நல்லா கோட் ஆகிற மாதிரி ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. நல்லா இதாகிடுச்சு, நல்லா கோட்டாயிடுச்சு பாருங்கள். நான் அதில் 100 கிராம் சுண்டல் போடுறேன். இதுலேயே நம்ம மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 2 எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கரில் நம்ம விடுறதுனால கொஞ்சம் சைஸ் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. நம்ம 5 விசில் விடணும். நல்லா இந்த மாதிரி கோட் ஆகட்டும். நல்லா கோட் ஆகி ஒரு 5 நிமிஷம் அப்படியே டிப் போட்டு இதிலே மூடி வைங்க. அப்போ மசாலாஸ் எல்லாம் இதில் இறங்கும். பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாக இருக்குல்ல. அதுக்குள்ளே நம்ம அரைச்சி ஊற்றுற பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் ஒரு முடி, இது மிளகு கசகசா 1/2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கங்க. பட்டை ஒரு துண்டு, 2 ஏலக்காய், கிராம்பு 3, முந்திரி பருப்பு 10 போட்டால் போட்டுக்கலாம். இல்லை 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை போட்டாலும் போட்டுக்கோங்க. அதே இல்லைனாலும் பொட்டுக்கடலை போட்டுக்குங்க. நான் முந்திரி பருப்பு போட்டுட்டு இப்போ நிலக்கடலையும் பொட்டுக்கடலையும் கொஞ்சம் மட்டும் போட்டிருக்கேன் ஃப்ளேவருக்காக. இதை நான் அரைச்சி பேஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்ததில் பேஸ்ட்டை உள்ளே ஊற்றிக்கலாம். உள்ளே ஊற்றி நல்லா கழுவி விடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்குங்க. திக்காக வேணுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. மீடியமாக வேணுன்னா கொஞ்சம் மீடியமாக தண்ணி ஊற்றிக்குங்க. இது கொஞ்சம் மீடியமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லை திக்காக இருந்தால் தான் கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். தேவைக்கேற்ப ஊற்றிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனையும் நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 5 to 7 விசில் விட்டுக்கலாம். 7 விசில் விடுறப்ப நல்லா சுண்டல் நல்லா மசிஞ்சிரும். அது க்ளோஸ் பண்ணிடுங்க. நம்ம 7 விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபைனல் ஸ்டேஜ் குருமா ஆகிடுச்சு. எப்படி திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். இது நல்லா சப்பாத்தி, தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூடான சுவையான சுண்டல் குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் இன்றைக்கி சப்பாத்தி தான் பண்ணேன். குருமா ப்ளஸ் சப்பாத்தி. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னேன், வேறு லெவல் இருக்குது.